யார்கிட்டயா கடன் கேட்குறாங்க, தெரிஞ்சவா தான், ரொம்ப நல்லா. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது விசேஷத்துக்கு போனோம்னா செயினை கழட்டி கொடுப்பாங்க. நீ போயிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவேன், வீட்டில் தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் 2 சத்தம் போடுவார், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவா, நீங்கள் வந்து நைஸாக கொடுத்துருன்னு சொல்லுவா. விசேஷத்துக்கு போயிட்டு வந்து கழட்டி கொடுப்பா, அதை எடுத்து கழுத்தில் மாட்டிப்பா. அம்மா பொண்ணுக்கு போடுவா, பொண்ணு அம்மாவுக்கு போடுவா. இது சகஜம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கங்கள் இருந்துட்டு வந்தது இல்லையா? அதெல்லாம் பண்ணப்படாது இந்த காலகட்டத்தில். கணவருக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவர் ஒரு ரகசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7.5 சனி காலத்தில் ரொம்ப மஸ்ட்டு. அம்மா மாறி, அக்கா மாறி, தங்கச்சி மாறி, தம்பி மாறி, அண்ணன் மாறி, சொந்த அண்ணன் மாதிரி, இப்படி எல்லாம் நினச்சிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அப்போது அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களில் செல்ஃபிஷ் பார்த்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ சார் உதவி பண்ணவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, உங்களோட டைம் நன்னா இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துடணும். இதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். மற்றபடி இந்த விரய சனி, இந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்கி கொள்வது உங்களுடைய பலன்கள் இருக்குது. நீங்கள் சுப விரயமாக ஆக்கிட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அது பெருசாக பாதிக்காது, ஒன்றும் பண்ணாது. நல்ல தெளிவாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.